நமோ ஹிமாலயா. சீட்டிங். யாராவது உங்களை சீட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யாராவது சீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லாமே இது ஒரு ப்ரோக்ராம்னால ஒரு கோடிங் வேலையாக அந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுது. இதெல்லாம் ஓகே. சீட் பண்ணுறது அப்படின்றது முதல்ல உங்களுக்கு ஏன் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அதை திருப்பி அந்த லூப்பில் நம்மளுக்கு கொண்டு வந்து அது கொடுக்குது. இது முதல்ல செட் ஆஃப் புரிதல் உங்களுக்கு இருக்கணும். எதுவுமே இங்கே வந்து ஏதோ ஒரு ரேண்டமாக ஏதோ ஒன்று ஒரு பை மிஸ்டேக் வந்து எனக்கு இதெல்லாம் நடக்கலாமா, எனக்கெல்லாம் இப்படி அப்படின்ற தன்மை வரவே கூடாது. எல்லாமே இஸ் பர்ஃபெக்ட்லி அது வந்து கால்குலேட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இது பல பேருக்கு தெரியும்னு உடனே நீங்கள் மண்டையை ஆட்டலாம், அது எனக்கு புரியுது. பட் மண்டையை ஆட்டினாலும் சில டைம் வந்து நம்மளுக்கு யாராவது ஒன்று அவுட் ஆஃப் நம்மளோட பிளானிங்கை விட்டு இப்படி தான் ஒரு நபர் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அண்ட் அவங்க வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஆப்வியஸாக நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நான் சொல்கிறேன், ஒன்று ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம், அதனால இப்படி வந்து நிற்கிது அப்படின்ற அந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் உங்களோட நிதானம் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். நிதானம் அப்படின்னு போனாதான் இவங்க ஏன் நம்மளுக்கு இந்த சீட்டிங் ப்ராசஸ் நடத்துனாங்க, இந்த நபருக்கு என்ன உண்மையாகவே வேணும் அப்படின்ற அந்த ஆராய்ச்சி மையம் எல்லாம் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நபர் வேணும் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த நபர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா வெரி சிம்பிள். உங்களுக்கு ஏதோ ஒரு கார்மிக் டெபாசிட் இருந்துச்சு, இது டேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு கும்பிடு போட்டுட்டு போயிடணும். அதை வச்சு நான் திருப்பியும் வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், நான் இங்கேருந்து உனக்கு நான் சாபம் விடுறேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது இல்லையா. சாபம் விடுறது அப்படின்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சாபம்ன்றது பழிக்குது இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இல்லை. நான் மேலாக ஃபஸ்ட்டு ஒரு 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 கோட்டிங்கில் நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு யாரையோ நினச்சிக்கிட்டு இப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்கிறது செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் மாதிரி உங்கள் ரியாலிட்டி தான் ஃபுல்லாக டிஸ்ட்ரப்ஷன் ஆகி கந்தரகோலமாக ஆகக்கூடிய மேஜர் ரீசன் உங்களோட அந்த அஃபர்மேஷன், அந்த கர்சிங் அஃபர்மேஷன்ஸ்னால தான். வாட் இஃப் ஐ டெல் யூ தட்? இது உங்களால் நம்ப முடியாது. ஒரு சில நபருக்கு அதையும் தாண்டி அது யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த அடி உழுவும். அது நீங்கள் நினச்சிக்கலாம் பற்றியாக விழுந்துருச்சு அப்படின்னு. அவங்க செஞ்சதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அப்படின்றது அந்த கர்மாலாம் போய் சேர்ந்துடும். நீங்கள் கர்சிங் பண்ணுறீங்களோ இல்லையோ தட் லெசன் வில் பி டாட் ஃபார் தெம். இன்னமும் நீங்கள் வந்து நீங்கள் சொன்னால் அப்படி அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா யூ ஷுட் பி லைக் இந்த பியூரஸ்ட் ஃபார்மில் நீங்கள் இருக்கீங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அது உடனே வந்து அங்கே நடக்குது. அதாவது இந்த கர்ஸ் பண்ண சபிச்சா சில பேர் சபிச்சா அப்படியே பழிச்சிடும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பழிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதையே ஒரு நல்லதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ் உங்களோட ஆத்மாவோட வளர்ச்சிக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போயிருக்கலாம். பட் நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ நம்மளுக்கு யார் சீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், நான் கர்ஸ் கொடுப்பேன், அது இன்னும் பழிக்கணும், அவன் வந்து இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் அப்படின்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு லோ ஃப்ரீக்குவென்சி. கடவுள் இப்படி தான் யோசிப்பாரா சொல்லுங்க? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம். தேர் இஸ் நோ ஹியூமன் பீயிங் தட் இஸ் டூ பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டே கிடையாது அப்படின்னு டூ பர்ஃபெக்ட் ஓகே, பர்ஃபெக்டே கிடையாது. அப்புறம் வந்து எண்ணத்துக்கு நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த எண்ணமே வரக்கூடாது. அவங்க லெசனில் அவங்க போயிட்டுருக்காங்க, நம்ம லெசன் பாதையில் போயிட்டுருக்கோம். நம்மளே இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்கோம். அந்த பேஸ் லைன், அந்த கிரவுண்டிங் எப்பயுமே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஞான பாதையில் போகலாம், இல்லை நீங்கள் 3D வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை அந்த உங்களை சீட் பண்ண நபர் முன்னாடி நீங்கள் இப்போது வாழ்ந்து காட்டலாம். லைக் ஏதோ ஒரு விதம் எனிதிங் இட் குட் பி. பட் எல்லாமே நீங்கள் ஒரு கிரவுண்டிங்கில் இருக்கணும். அப்படியே ஃப்ளோட் ஆகி அப்படியே பறந்துட்டு இருக்கக்கூடாது. வானத்துலலாம் மிதக்கக்கூடாது. வானத்தில் வந்து நீங்கள் உங்கள் தலை வந்து வானத்தில் அந்த க்ளவுட்ஸில் இருந்தாலும் உங்கள் கால் வந்து பூமி தரையில் இருக்கணும். இல்லை அப்படின்னா அப்படியே மிதந்துட்டு இருக்க வேண்டியது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டர் ஆகி அப்படியே போயிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சில பேர் சொல்லுவோம்ல, ரொம்ப புதுசாக ஏதோ வேறு மாதிரி அவன் ஆட்டிடியூட் மாறிடுச்சுன்ற ரீசனெல்லாம் இதுதான். ஸோ கம்மிங் பேக் சீட்டிங். இந்த சீட்டிங் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? சீட்டிங்கை ஓவர் கம் பண்ணுறது
நேராக சொல்லணும்னா அதை விட்டுட்டு ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. நீங்கள் ப்ரெசண்ட்டில் நம்பர் 1 ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு டேட்டா எங்கேருந்து வரும்? எனக்கு அவன் சீட் பண்ணா, இவன் சீட் பண்ணா, இவன் சீட் பண்ணா, அவள் சீட் பண்ணா, இந்த டேட்டா இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ப்ரெசன்ட் ஒரு வேளை அவங்க நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்போ அவங்க சீட் பண்ணனால என் லைஃபே ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு அப்படியா? கேள்விக்குறியாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பில்டு பண்ணுற ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். அதுதான் உண்மை. The universe will never ever give you a situation that you cannot handle. இந்த வார்த்தைக்கு உண்டான ஆழம் இது எத்தனை பேருக்கு அது டெப்த் புரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் இது உண்மை. இது உண்மை. நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும், எவ்வளோ ஆப்ஸ்டக்கல் வேணாலும், எவ்வளோ சீட்டிங் நடந்தாலும் யூ கேன் கோ. ஏன்னா நீங்கள் லைட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க, டார்க்கை நோக்கி போகலை. டார்க் ஃபோர்ஸஸ் என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து விளையாடி திருவிளையாடி என்னென்னமோ பண்ணி உங்கள் வாழ்க்கையை அப்சைட் டவுன் ஆகினாலும் த லைட் இஸ் வித் யூ. நோபடி கேன் ஷேக் யூ. நீங்கள் உங்களை தாழ்த்தி அந்த முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி ஒரு விக்டிம் மோட்லேயோ இதனால் இப்படி நான் ஆயிட்டேன் அப்படின்ற அந்த மோட்லேயோ நான் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கீழே போவீங்க. அதை ஒரு என்றைக்குமே ஒருத்தவங்க சீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அதுதான் அந்த ரிவெஞ்ச் இருக்கக்கூடாது, க்ரட்ஜ் இருக்கக்கூடாது. நான் பழி வாங்கி தீர்வேன் அந்த க்ரட்ஜ் இல்லாமல் இதுலேருந்து நான் எப்படி மேலே வருவேன் அதை நோக்கி பயணிக்கணும். அப்படி இருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த லைட், இந்த காட், இந்த சோர்ஸ், ஜீசஸ், அல்லாஹ், முருகன், கணபதி, எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பேர், எல்லாமே ஒரே பாயிண்ட்டுக்கு தான் போகும். அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யுவர் ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பிங் வரும். அது எழுதி தரேன். அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இல்லாமல் லைட்டை நோக்கி பயணிக்கணும், உண்மையை நோக்கி பயணிக்கணும். உங்களோட ஹார்ட்டில் வந்து நீங்கள் அப்படி ஒரு நபரே சீட் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஹார்ட்டை வந்து தொட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிளேஸ் யுவர் பாம் இன் யுவர் ஹார்ட் சக்கர அண்ட் ஃபீல் லெட். இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னா இல்லை இது ஒரு படியாக எடுத்து நான் மேலே போக போகிறேன்னா அப்படி நான் கண்டிப்பாக இது ஒரு படியாக எடுத்து அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க தான் வரும். திருப்பியும் சொல்கிறேன், எதையோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது அனைத்தும் ஒரு கான்ஸ்ட்ரக்டில் இருக்குது. ஒரு கான்ஸ்ட்ரக்ட் சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. ரேண்டமாக எதுவுமே வராது. இஃப் somebody is cheating you or if you are trying to cheat someone, இதில் இன்னொரு ரகம் வந்து உடனே கிளம்பிடக்கூடாது. ஓகே அப்போ நான் வந்து சீட்டிங் பண்ணுறேன்னா அப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம், ஏதோ ஒரு கோடிங், ஏதோ ஒரு டெபாசிட், நான் அதனால் வந்து அவனை நான் சீட் பண்ணிட்டேன், அவளை நான் சீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு மிஸ்கால்குலேஷனுக்குள்ளே போகக்கூடாது. ஹூ ஆர் யூ டு ரைட் த ஜட்ஜ்மெண்ட்ஸ்? உங்களுக்கு எல்லாமே உங்கள் லைஃபோட கோடிங் எல்லாமே தெரியுமா? உங்களோட கார்மிக் டெபாசிட் எல்லாமே தெரியுமா? அப்புறம் எப்படி ஒரு டெஃபினேஷன், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க? அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2வது பாகம் ஆஃப் த வீடியோ இஸ் ஃபார் த ஒன் ஹூ சீட்டட் சம் ஒன் அண்ட் டு நாட் ஃபீல் எனி. நான் என்ன வேணால் பண்ணேன் அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப். உங்களுக்கு யார் சொன்னது நான் வந்து ஏதோ இருந்துச்சு அதனால நான் அப்படி போச்சு, அது அப்படியே இட்ஸ் ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது இது? அது ஒன்று ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நீங்கள் உங்கள் தப்பை உணரவே இல்லைன்றதுக்கு உண்டான ப்ரூஃப் அதுதான். நம்ம ஒருத்தவங்களுக்கு சீட் பண்ணோம் அப்படின்ற அந்த உணர்வே இல்லை, அதை விட்டுட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் வா அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு சுற்றுற நபர்கள்னால் உண்மை பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நபர்களை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஒன்றும் உருப்படியாகவே இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் ஹூ காட் சீட்டடுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் அவன் இல்லையே நல்லா இருக்கு. இந்த கலியுகா டைமில் கண்டிப்பாக தட் டெபாசிட் வில் கம் அண்ட் ஃபாலோ தேம். அது எப்படின்னே உங்களால் யூகிக்க முடியாது அகேன், சரியா? அதனால் இது ஏதோ வந்து ஒரு விதி, அதனால நான் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டேன், இந்த மாதிரி கும்பல்லாம் சுற்றக்கூடாது. சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை சீட்டிங் பண்ணுறீங்கன்னா முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் கோயிங் அகென்ஸ்ட் த லா ஆஃப் யூனிவர்ஸ்.
ஃபஸ்ட்டு லா ஆஃப் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது? அன்பு. நீங்கள் அங்கேயே பிரேக் பண்ணிட்டீங்களே, உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ ஒருவேளை சீட்டிங் பண்ணுறீங்கன்னா, கோ அண்ட் சரண்டர் டு த பீப்புள், ஆஸ்க் தெம் சாரி, ஃபீல் சாரி ஃபார் இட். ரொம்ப டார்க்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, என் லைட்டிங் ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்கு. இருக்க இருட்டுது. நான் சீக்கிரமாக பேசுகிறேன். ஸோ யாராவது சீட் பண்ணுறீங்கன்னா போய் சரண்டர் பண்ணுங்கள். கடவுள்கிட்டையும் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்ககிட்டயும் உண்மையை சொல்லி பஞ்சாயத்தே ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த பிரேவ்னஸ் இருக்கணும், அந்த கரேஜ் இருக்கணும். இதெல்லாம் வாண்டடான ஒரு கரேஜ். ஸோ இந்த தைரியத்தை வளர்த்துக்கிட்டு முன்னாடி போங்க. அப்போவும் உங்களுக்கு அந்த லைட் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது ஏதோ ஒன்று இருக்குது, அதனால நான் சீட் பண்ணுறது சரிதான் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாளும் மேலே போகவே மாட்டீங்க. யூ ஆர் கோயிங் டவுன்வர்ட்ஸ். மேலே போகிற மாதிரி தெரியும், சறுக்கி கீழே உழுவுற அடி கண்ணா பின்னான்னு உழுவோம். எந்திரிக்கவே முடியாது. அடுத்த லைஃப் பர்த்தில் பார்த்துக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அடுத்த லைஃப் பர்த்தில் தான் சந்திக்க போகிறீங்கன்னு தெரியுமா? இந்த லைஃப் பர்த்லேயே, அதாவது இந்த ஜென்மத்திலே உங்களை வச்சு செய்யணும்னு தெரியுமா? யூ ஆர் நத்திங். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. வை டு யூ ஜட்ஜ்? யூ ஜட்ஜ் அதர்ஸ், யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப். இது என்னது இது? ஸோ இதெல்லாம் எங்கன்னா, இதெல்லாம் பியூர் எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுதுன்னா உங்களோட ஈகோயிஸ்டிக் மைண்ட். ஸோ இந்த மைண்ட் ஆப்ரேட் ஆகிற நபர்கள்கிட்ட இருந்து நீங்களும் உங்களை செக்யூர்டாக வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு பவுண்டரி போட சொல்கிறது. யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எப்படி நம்மளை அணுகிறாங்க, எல்லாத்தையுமே ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். அதுக்கு ரொம்ப டார்க்கில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ப்ரெசண்ட்டில் இல்லைனா இந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் விளையாடிட்டு போகிறதுக்கு நீங்களும் வழிவகுக்கக்கூடாது. திருப்பி சீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு. அவங்களுக்கு எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி சீட்டிங் நடந்தாலும் பரவாயில்ல, அந்த நபர் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காகவும் பீப்புள் ரியலி அவங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்களும் வளர மாட்டீங்க, அவங்களும் வளர மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இருட்டில் போயிடுச்சு. வெரி வெரி சாரி. நான் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். எப்படி கேமரான்னு வைக்கிறது எனக்கு தெரியல. லைட்டிங் அதை விட எனக்கு தெரியல. சாரி. ஸோ sending you all love and light. Prayers for you all. Don't cheat. Namo Himalaya.